ஹாய் நண்பர்களே, இன்றைக்கி நம்ம சூப்பரான டாப்பிக்கில் அருமையாக ஆங்கிலம் எப்படி பேசுகிறது. நம்ம இன்றைக்கி கான்சென்ட்ரேட் பண்ணக்கூடிய ஒரு வார்த்தை ஹேவ். இந்த ஹேவ் யூஸ் பண்ணி நம்ம எப்படி கொஷின்ஸ் கேட்குறது அல்லது சென்டென்ஸ் மேக் பண்ணுறது அப்படின்றத பார்ப்போம். இன்றைக்கி நம்ம சென்டென்ஸ் எப்படி மேக் பண்ணலான்றதை பார்ப்போம். ஸோ முழுக்க நம்ம ஹேவ் யூஸ் பண்ணி நிறைய பேர் வந்து எப்படி சென்டென்ஸ் மேக் பண்ணணும்னு தெரியலை. அதை நான் உங்களுக்கு துல்லியமாக அழகாக உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போகிறேன். இது ஒரு வகையான ஃப்ரேசஸ் தான். ஸோ இதை நீங்கள் ரெகுலராக ஃபாலோ பண்ணுங்கள். நம்முடைய சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணுங்கள் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். ஓகே நண்பர்களே, இன்றைக்கி என்ன ஃபஸ்ட்டு சென்டென்ஸ்ன்றதை பார்ப்போம். ஹாவ் அ பேட் ஃபால். ஹாவ் அ பேட் ஃபால் அப்படின்னா என்ன அர்த்தம்? அதாவது மேலேருந்து நிலை குலைந்து ஒரு நபர் விழுகிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதை தான் ஹாவ் அ பேட் ஃபால்னு சொல்கிறோம். மை ஃப்ரெண்ட் ஹேட் அ பேட் ஃபால் அப்படின்னா என்னுடைய ஃப்ரெண்டு வந்து பார்த்திங்கன்னா நிலை குலைந்து விழுந்துட்டாரு அப்படின்னு சொல்கிறோம். ஸோ நிறைய பேர் பார்த்திங்கன்னா இந்த ஹார்ட் ப்ராப்ளம் உள்ளவங்க திடீர்னு பார்த்திங்கன்னா மயக்க போட்டு விழுந்துருவாங்க. அதுதான் நிலை குலைந்து கீழே விழுகிறது, அதுதான் அர்த்தம். இந்த பேட் ஃபால் அப்படின்றத நீங்கள் யூஸ் பண்ணுறதுக்கு ஹாவ் அதிகமாக நீங்கள் யூஸ் பண்ண வேண்டியது வருது. ரெண்டாவது விஷயம் ஹாவ் அ பைட். ஸோ ஹாவ் அ பைட் அப்படின்றது இப்போ குழந்தைங்க சாக்லேட் சாப்பிட்றாங்கன்னா அவங்கள்ட்ட நம்ம வந்து சில நேரத்தில் கேட்போம், ஒரே ஒரு கடி மட்டும் கடிச்சிக்க வாப்பா அந்த சாக்லேட்டை அப்படின்னு கேட்போம். அது எப்படி கேட்குறது? கேன் ஐ ஹாவ் அ பைட் ஆஃப் யுவர் சாக்லேட் அப்படின்னு கேட்கலாம். மூணாவது விஷயம் பார்ப்போம், ஹாவ் அ கான்வர்சேஷன் இல்லைனா ஹாவ் அ சேட். அடிக்கடி நம்ம இப்படி யூஸ் பண்ணுவோம். பட் இது எப்படி ஒரு கொஸ்டினாவோ இல்லை சென்டென்ஸாவோ மேக் பண்ணலான்னு பாருங்கள். கேன் ஐ ஹாவ் அ கான்வர்சேஷன் பிஃபோர் வி மேக் எனி டெசிஷன். அதாவது நான் டெசிஷன் எடுத்துறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட நான் வந்து உரையாடிக்கலாமா, இதை பற்றி நான் விவரமாக தெரிஞ்சுக்கலாமா, பேசிக்கலாமா அப்படின்னு நம்ம சொல்லும்போது அங்கே வந்து ஹாவ் அ கான்வர்சேஷன் அப்படின்றத சொல்லலாம். அப்போ இந்த இடத்துல ஹாவ் யூஸ் பண்ணுறோம், நோட் பண்ணிக்கோங்க. அடுத்தது ஹாவ் அ டே ஆஃப் அப்படின்னா நம்ம வந்து லீவ் எடுக்கிற, ஹாலிடே கொடுக்காம நம்ம லீவ் எடுத்துக்கிறது. ஸோ டே ஆஃப் அப்படின்றது அதான் ஹாவ் அ டே ஆஃப் அப்படின்னு சொல்லலாம். பட் அதை எப்படி சென்டென்ஸில் மேக் பண்ணுறதுன்றதை நான் உங்களுக்கு சொல்கிறேன். நான் ஐ ஹாவ் அ டே ஆஃப் டு டேக் கேர் ஆஃப் மை கிராண்ட் மதர். எங்கள் கிராண்ட் மதருக்கு உடம்பு இல்லைன்னா நான் என்ன பண்ணுவேன், அவங்கள கேர் பண்ணுறதுக்கு நான் என்ன பண்ணுவேன், லீவ் எடுத்து அவங்கள பார்ப்பேன். அதுதான் ஹாவ் அ டே ஆஃப் அப்படின்னு சொல்கிறோம். இது உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்தது பாருங்கள், ஹாவ் அ பேட் டெம்பர். பேட் டெம்பர் அப்படின்றது கோபம் டக்குன்னு வர்றது, ஆங்கர்ட் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அந்த இதுதான். ஸோ இதுக்கு எக்ஸாம்பிள் பாருங்கள். ஐ நோ ஐ ஹாவ் அ பேட் டெம்பர் சம்டைம்ஸ். சில வேலைகளில் நான் வந்து கோவப்படுவேன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ நல்ல விஷயத்துக்கு கோவப்படுறது நல்லது தான் நண்பர்களே. சில விஷயங்கள் கெட்டதாக நடக்கும்போது நம்ம கோவப்படுறோம். பட் கோவம் வந்து ஃபுல் டே நீங்கள் கோவப்படக்கூடாது. ரீசன், ஏதாவது ஒரு வேலிட் ரீசன் இருந்தால் கோவப்படுங்க. ஸோ இந்த மாதிரி நீங்களும் ஒவ்வொரு அந்த ஹேவை வச்சு நான் உங்களுக்கு கொடுத்துருக்கிற அந்த ஒவ்வொரு ஃப்ரேஸ் வச்சு நீங்கள் எனக்கு சென்டென்ஸ் மேக் பண்ணலாம், இல்லை கொஷின்ஸ் மேக் பண்ணி எனக்கு அனுப்பணும். அப்போ தான் உங்களுடைய திறமையை நான் என்ன பண்ண முடியும், செக் பண்ண முடியும். அங்கே மிஸ்டேக்ஸையும் நான் சொல்ல முடியும். ஸோ நம்மளோட சேனலில் நீங்கள் ரெகுலராக ஃபாலோ பண்ணுறீங்கன்னு நம்புகிறேன். ஸோ நீங்கள் ரெகுலராக ஃபாலோ பண்ணும்போது உங்களுக்கு நான் ஒரு பெரிய ஒரு கிஃப்ட் கொடுக்கலான்னு ஒரு விருப்பப்படுறேன். நீங்கள் ஒவ்வொரு கிளாஸ்க்குரிய ஆன்சரை வந்து காமெண்ட் செக்ஷனில் தெரிவிச்சிங்கன்னா உங்களுக்கு நான் மிகச்சிறந்த ஒரு கிஃப்ட் கொடுக்கலான்னு நான் யோசிச்சு வச்சுருக்கேன். அந்த கிஃப்ட் என்ன வேணால் இருக்கலாம், ஒரு புக்காக இருக்கலாம் அல்லது ஒரு கோர்ஸாக கூட இருக்கலாம். அதை நான் உங்களுக்கு நெக்ஸ்ட்டு செஷனில் உங்களுடைய காமெண்ட் செக்ஷனில் என்னென்ன ஆர்வமுள்ள மெசேஜை நான் பார்த்துட்டு உங்களுக்கு நான் சொல்கிறேன். வருகின்ற 5th அக்டோபர் 7th அக்டோபர் வந்து பார்த்திங்கன்னா கிளாஸஸ் நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். டெய்லி யூஸ் கோர்ஸ் ஒன்று போயிட்டுருக்கு, வாட்ஸ்அப் கோர்ஸ் ஒன்று போயிட்டுருக்கு, குரூப் கிளாஸில் ஜென்ரல் இங்கிலீஷ் போயிட்டுருக்கு, IELTS TOEFL போயிட்டுருக்கு. அதே மாதிரி நீங்கள் கேட்குற 1-to-1 கிளாஸும் போயிட்டுருக்கு. எதில் நீங்கள் ஷேர் பண்ணாலும் இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு. பாய்.